Welcome to another exciting week of the Metro Plus show, the television version of your favorite newspaper supplement, the Hindu Metro Plus. This week we picked a few fascinating stories from it and have it on our show for you today. First up is a personality who has had the privilege to work with yesteryear legends like MGR and Nagesh. He is known down south for his comic timing, and his voice is one that mimicry artists continue to imitate even today. Meet a legend in his own way, actor V.S. Raghavan. Right from the age of 30, V.S. Raghavan has essayed the role of father to almost every successful star and starlet of Tamil cinema. With a strong background in theatre, he went on to become one of the most sought-after character artists in the industry. அன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருந்த பிரபலமான டைரக்டர்கள் எல்லார்கிட்டையும் நான் நடித்தேன். எல்லா ஹீரோக்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இப்படி அன்னைக்கு இருந்த பாப்புலர் ஹீரோஸ் எல்லாரோடையும் நடிக்க ஆரம்பித்தேன். ஹீரோயின்ஸையும் நடிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு பெரும்பாலும் நான் நாடகத்தில் ஃபாதர் ரோல் போட்டதுனால எனக்கு அப்பா வேஷமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இருந்தது ஒன்று நல்ல அப்பா, இல்லைன்னா கெட்ட அப்பா, ஒன்று ஏழை அப்பா, இல்லைன்னா பணக்கார அப்பா, இப்படி ஏதாவது ஒரு அப்பா, அவ்வளோதான். ட்ரெஸ் தான் மாறுமே தவிர அது நல்லவன் இல்லைன்னா பெரும்பாலும் நல்ல ரோல்ஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க. நல்ல அப்பாவாக தான் கொடுப்பாங்க. வில்லன் ரோல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாரோடையும் நடிச்சு கிட்டத்தட்ட இன்னைய வரலும் நான் ஒரு 1000 பிலிம்ஸுக்கு கிட்டத்தட்ட நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். The veteran thespian has experienced several ups and downs in both real and real life, but has emerged through the experience unscathed and for the better. பேசிக்கலி நான் ஒரு தியேட்டர் பர்சன். தியேட்டர்லேருந்து சினிமாவுக்கு வந்தேன். தியேட்டர்லையும் சரி சினிமாவிலும் சரி ரொம்ப இன்வால்வ் பண்ணி நான் ஆக்ட் பண்ணுவேன். பிகாஸ் அதை நம்ம விரும்பி வந்த ஒரு லைன் அது. ஆனால் நிறைய சோதனைகளை ரெண்டுலையும் சந்திச்சிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த சோதனை எல்லாம் போய் நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த சோதனைகள் இருந்ததே வேதனைகளே நமக்கு தெரியாது. ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுடும். எப்படி ஒரு தாய் பிரசவ வலியால துடிக்கிறா, பிரசவம் ஆன உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுது இல்லையா, அந்த குழந்தை பிறந்த உடனே. அந்த மாதிரி அந்த படம் வெளி அந்த நம்மளை எல்லாரும் ஜனங்கள் பாராட்டும் போது நமக்கு ஏற்பட்ட வேதனைகள் சோதனைகள் எல்லாமே நமக்கு மறந்து போகுது. உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறோம். இன்னொரு தொல்லைகள் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாம தயாராகிடுறோம். அப்படிதான் இதுவெல்லாம் நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். A voracious reader and at one point in life an aspiring journalist, V.S. Raghavan had the uncanny knack to pick stories that would go on to become compelling stage adaptations. His troupe, INA Theatres, was one of the biggest players in the days when stage dramas were the sole form of entertainment. But sadly, the rise of the silver screen has meant that the curtains are slowly coming down on the theatre scene. ஒரு காலத்துல நம்ம நாட்டுல தியேட்டர் ரொம்ப செழிப்பா இருந்தது. நிறைய நாடகங்கள், நல்ல நல்ல ட்ரூப்ஸ் எல்லாம் இருந்தது. பெரிய பெரிய ஜாம்பவான்களா நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் நாடகத்துல ஒரு தொய்வு இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் நம்ம நாட்டுல பொதுவாகவே ஒன்னு அழிச்சுதான் இன்னொன்னு வளருது. ரெண்டு சைமல்டேனியஸா வளர்றது இல்ல. அதே மாதிரிதான் இந்த நாடகத்துறையும். நாடகத்துறையில சினிமா வந்த உடனே நாடகம் அழிஞ்சது. இப்ப நீங்க பாருங்க, சினிமாவே ரொம்ப இதாகி போச்சு, டல்லாகி போச்சு. காரணம் என்னன்னா இந்த டிவி சின்னத்திரை வந்துட்டு, அதுவும் பெண்களுக்கான சீரியலே போட்டுறாம எல்லா சீரியலும் என்னன்னா லேடிஸ் அழணும், அழுதா இவங்களும் கூடவே உட்காந்து அழுவாங்க. அந்த மாதிரி எல்லா சீரியல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு. முன்னெல்லாம் நாடகத்தை என்கரேஜ் பண்றதே சபாக்கள் தான். ஆனா அந்த சபாக்கு மெம்பர்ஸே இல்ல, எல்லாம் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சபாக்கு யாருமே வருதில்லை. அதனால அவங்களும் வசதியா இல்ல. சோ நாடகம் போடுறவங்க மற்றவங்க எல்லாம் ஏதோ கை விட்டு செலவிச்சு நஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சிலர் விடாம அந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. The smile on his face is one that only a man who's truly content with life can sport, and V.S. Raghavan carries it off with ease. For one who has seen so much in life, his philosophies are startlingly simple and obviously effective.
வாழ்க்கையில முக்கியமா நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அது போயிடுது, அதை தொலைச்சிட்டு அப்புறம் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம ஆசைகளை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு தேவை என்ன, இது போதும் அப்படிங்கறத, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டென்ட்மெண்ட் இன் லைஃப் அது வேணும் நமக்கு முக்கியமா. அது இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். A person may have everything in life and yet lack the peace of mind. It's almost like the opportunity cost theory of economics coming into play. So it's important to draw the line when it comes to excessive needs and wants in order to lead a happy and content life. When we return, we have for you a gay rights activist and a renowned classical guitarist.